இன்று ஜனவரி 10 2026 அன்று முக்கியமான செய்தி. 1. வானிலை மற்றும் மருத்துவ கருத்தாய்வுகளுக்கு ஏற்ப ஜனவரி 14ஆம் தேதிக்குள் இஸ்க்ரூ 11 பயணத்தை பாதுகாப்பாக திரும்ப நாசா மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் திட்டமிட்டுள்ளன. இது தற்போதைய விண்வெளி ஒத்துழைப்பு மற்றும் மனித விண்வெளி பயண முன்னுரிமைகளை எடுத்துக்காட்டுகிறது. 2. கலிபோர்னியா ஆளுநர் நியூசம் தனது இறுதி மாநில பட்ஜெட்டை வெளியிடுகிறார். நியூசம் திட்டத்தில் மிதமான பற்றாக்குறை மற்றும் கல்வியில் அதிகரித்த செலவு ஆகியவை அடங்கும். இது நாட்டின் மிகப்பெரிய மாநில பொருளாதாரத்தில் நிதி முன்னுரிமைகளை பாதிக்கிறது. 3. வடகிழக்கு இந்தியாவில் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு விரிவாக்கப்பட்டது. பாரத்நெட் கட்டம் 3 முயற்சியின் கீழ் அரசாங்கம் ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு விரிவாக்கப்பட்ட இணைய இணைப்பை தொடங்கியது. கிராமப்புற இணைப்பு இடைவெளிகளை குறைத்தது. 4. இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் சுற்றுச்சூழல் அனுமதிகளை இருக்குகிறது. புதிய வழிகாட்டுதல்களுக்கு சுற்றுச்சூழல் ரீதியாக உணர்திறன் வாய்ந்த மண்டலங்களில் கடுமையான மதிப்பாய்வுகள் தேவை. வளர்ச்சியை பாதுகாப்பு முன்னுரிமைகளுடன் சமநிலைப்படுத்துகிறது. 5. நகர்ப்புற போக்குவரத்துக்கு 2300 கோடி ரூபாய் ஊக்கம். புனே மற்றும் நாக்பூருக்கு புதிய மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நகர்ப்புற இயக்கம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துகின்றன. 6. சூரிய சக்தி மின் உற்பத்தி திறன் 82 ஜிகாவாட்ஸ் மைல்கல்லை தாண்டியது. முக்கிய மாநிலங்களின் தலைமையுடன் இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சி துரிதப்படுத்தப்படுகிறது. இது காலநிலை உறுதிப்பாடுகள் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பிற்கு முக்கியமானது. 7. கடுமையான குளிர்கால புயல் கோரெட்டி ஜெர்மனியை சீர்குலைக்கிறது. கடுமையான பனி, உறைபனி மழை மற்றும் போக்குவரத்து மூடல்கள் ஐரோப்பாவில் குளிர்கால அமைப்புகளின் தீவிரத்தையும் பயணம் மற்றும் அன்றாட வாழ்க்கையையும் பாதிக்கும் என்பதை வலியுறுத்துகின்றன. 8. செவ்வாய் மாதிரி திரும்பும் பணியை ரத்து செய்கிறது. பட்ஜெட் கட்டுப்பாடுகள் ஐரோப்பாவின் விண்வெளி நிறுவனத்தை நீண்டகால ஆய்வு திட்டங்களை திருத்தி கிரக அறிவியல் முன்னுரிமைகளை மறுவடிவமைக்க வழிவகுக்கிறது. 9. ஜப்பானுக்கு அரிய பூமி ஏற்றுமதியை சீனா கட்டுப்படுத்துகிறது. ஏற்றுமதி தடைகள் தொழில்நுட்ப விநியோக பதட்டங்களை அதிகரிக்கக்கூடும் மற்றும் ஜப்பான் மற்றும் அதற்கு அப்பால் உற்பத்தித் துறைகளை பாதிக்கலாம். 10. WPL 2026 சீசன் தொடங்குகிறது. இந்திய பேட்மிண்டன் முன்னேறுகிறது. உள்நாட்டு பெண்கள் கிரிக்கெட் மற்றும் சர்வதேச பேட்மிண்டன் முன்னேற்றங்கள் இந்தியாவின் வளர்ந்து வரும் விளையாட்டு தடயத்தை எடுத்துக்காட்டுகின்றன. 11. WWE ஸ்மாக்டவுன் சிறப்பம்சங்கள். மெக்கின்டைர் புதிய உலக சாம்பியன். ட்ரூ மெக்கின்டைரின் பட்டத்தை வெல்வதும்